புள்ளும் சிலம்பினகாண் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் ஒரு தோழியை எழுப்புறதுக்கு அதிகாலையில் நடக்கிற சீன்ஸ்லாம், இந்த கண்ணனுடைய வீர செயல்களை எல்லாம் சொல்லி அவ்வளோ உசுப்புறா. புள்ளின் சிலம்பினகாண் புள்ளரையன் கோயிலில் பறவைகள் எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. கருட வாகனத்தோட கொண்ட எம்பெருமானுடைய கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அங்கே வெள்ளை நிறத்தோட சங்கோட பெரிய சத்தம் கூட உனக்கு கேட்கலையாடி. பிள்ளாய் எழுந்திராய் குழந்தை பெண்ணே எழுந்திருன்னு சொல்கிறா, ஆசையாக கூப்பிடுறா. பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. பூதனை அப்படிங்கிற பேயினுடைய விஷத்தை கலந்த பால், அந்த பாலை குடித்தவனும் மாயனே வண்டியாக வந்த சகடனை தன் காலாலை உதைச்சு அழிச்சவனுமான கண்ணனை பற்றி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தனை, அதாவது பிரளய காலத்திலே திருப்பார்கடல்ல ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கிற நம்ம கண்ணனை பற்றி சொல்கிறா. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். தன்னுடைய மனசில் நிறுத்தி முனிவர்களும் யோகிகளும் மெதுவாக எழுந்திருச்சு ஹரி ஹரி என்று சொல்லுகின்ற அந்த பெரிய சத்தம் எங்களுடைய மனசுக்குள்ளே புகுந்து குளிர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறா. ஒரு பெரிய மியூசிக் ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் காலையில் 6 மணிக்கு ஒரு ஃபேமஸ் சிங்கர் நம்ம ஏசுதாஸ் மாதிரி பக்தி பாடல் பாட ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவரோட ரசிகர்கள்லாம் அடடா என்ன ஒரு சத்தம், பறவைகள்லாம் சத்தம் போடுது, சங்கநாதமெல்லாம் கேட்குது, நம்ம ஃபேவரட் சிங்கர் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார். அவர் பாடுறது சின்ன வயசுலேயே அடிச்சு நொறுக்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ பக்தி. பெரிய பெரிய இசை ஞானிகள்லாம் எழுந்து அவர் பாடுறதை கேட்டு அற்புதம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சத்தம் எங்கள் மனசுக்குள்ளே புகுந்து ஒரு அமைதியை கொடுக்குது. நீ மட்டும் ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டை எழுப்புற மாதிரி தான் ஆண்டாள் கண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி இந்த உலகமே விழித்து அவனை போற்றி கொண்டிருக்கு, நீயும் வாடி அப்படின்னு கூப்பிடுறா. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா, கண்ணன் அசுரர்களை எல்லாம் அழித்து உலகை காத்த வீரன், பிரபஞ்சமே விழிச்சாச்சு, அவனை போற்றும் இந்த அதிகாலையிலே நம்மளும் சோம்பேறித்தனத்தை எல்லாம் விட்டுட்டு அவனை பாடி அவனுடைய அருளை பெற வேண்டும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.